ப்ளவுஸோட கழுத்து பகுதியை பேப்பர் பீஸில் இந்த மாதிரி வச்சு வரைஞ்சிக்கோங்க. 1.5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேப்பர் பேஸ்ட்டை ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிக்கோங்க. வெளிப்பக்கம் வெட்டும்போது 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மடித்து அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அந்த 1/2 இன்ச் விட்டோம்ல, அதை லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு பிறகு மடித்து அடிங்க. நாட் ரோப்புக்கு தப்போம்ல, அந்த மாதிரி தைச்சி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சதை 2ஆக மடித்து ஒரு இன்ச்சு கேப்பில் கரெக்டாக வச்சு தைங்க. எக்ஸ்ட்ரா வந்திருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் வெட்டி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண கிளாத்தை 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து அடிச்சுக்கோங்க. இப்போது கழுத்து பகுதியில் மேலே வச்சு பைப்பிங் தைங்க. இப்போது ப்ளவுஸோட பேக் சைடை எடுத்து நெக்கு சைடு எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு டிசைன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ப்ளவுஸோட நடுப்பகுதியையும் டிசைன் பண்ணி வச்சுருக்கதோட நடுப்பகுதியையும் குறித்து நேராக வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நகராமல் இருக்குங்க. பின் பண்ணதுக்கு பிறகு பைப்பிங் மேலேயே கரெக்டாக வர மாதிரி தைங்க.
இப்போது கான்ட்ராஸ்ட் கலரில் 2.5 இன்ச் அகலம் 2.5 இன்ச் நீளம் ரெண்டுமே எடுத்து இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. நிறையா பீஸ் வெட்டி தைச்சி வச்சுக்கோங்க. இதுவும் இந்த மாதிரி அடியில் கொடுத்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சு தைக்கணுங்க. வரிசையாக ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வச்சு தைக்கலாங்க. 1/2 இன்ச்சு கேப்பில் கரெக்டாக வச்சு தைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ பேக் சைடோட கீழ்ப்பகுதிக்கு பைப்பிங் வச்சு தைங்க. இது காப்பர் ஜரிகை சாரீங்கிறதுனால காப்பர் கலரில் பார்டர் எடுத்து இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. நாட்டுக்கு வைக்கிற ரோப்பை எடுத்து இந்த மாதிரி கோத்துக்கங்க. ஏற்கனவே தைச்சி வச்சுருக்க டிசைன் மேலே இந்த மாதிரி பீட்ஸை தைச்சிக்கங்க. ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நான் இந்த ப்ளவுஸில் ஆஃப் பஃப் ஸ்லீவ் வச்சு தைச்சிருக்கேன். இந்த ஸ்லீவ் எப்படி தைக்கிறதுங்கிற பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க.